வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நேற்று கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூரில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டிருந்தது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் பகலிலும் இரவிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. இதற்கிடையே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காரைக்காலிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.